ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 25ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் வக்கிர நிலையிலே கும்ப ராசிக்கு பங்குனி மாதம் 4ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியிலேயே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். இம்மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணம் வரவுகள் வருவதற்கு காலதாமதமாகலாம். குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே ஒரு எச்சரிக்கையே தேவை. உங்கள் பேச்சு சில நேரங்களில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு அண்டை வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே பாக்கிய ஸ்தானாதிபதியும் தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் சிலருக்கு கூடி வருகின்றன. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திர ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே களத்திர ஸ்தானத்திலே குருவனுடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் அடைவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவவர்களும் கடனிலிருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சிலருக்கு. களத்திர ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கூட்டு தொழில்களுக்கு கூடுதலான முதலீடு செய்து கூட்டுத் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில்ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில்ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை காண்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவு விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.